$5,000 per ounce வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு மேஜரான ரீசன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கிறது இங்க கரன்சி மேல நம்பிக்கைத்தன்மை இல்லாம போகுது. மெயினா டாலர் கரன்சி மேல நம்பிக்கைத்தன்மை இல்லாம போகுது. இங்க எல்லா கண்ட்ரீஸ் மேலயும் இங்க ட்ரம்ப் வந்து டேரிஃப் போற ரீசன்னால இங்க நிறைய கண்ட்ரீஸோட அந்த அசட்ஸையும் வந்து ஃப்ரீஸ் பண்றாரு. அதாவது இவங்களோட டாலர் ரிசர்வையும் வந்து ஃப்ரீஸ் பண்றாரு. சோ இந்த மாதிரி இருக்க ரீசனால டாலர் ரிசர்வ் எந்த கண்ட்ரீஸும் வந்து ஓன் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால கோல்டுல அதிகமான பொசிஷன் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரஷ்யால வந்து இங்க டேரிஃப் வந்து போட்டுட்டு இருந்தாரு. அந்த கண்ட்ரி மேல சாங்ஷன் வந்து வச்சிருந்தாரு. அவங்களோட டாலர் ரிசர்வையும் வந்து இங்க ஹோல்ட் பண்ணிட்டாரு. சோ அப்படி அந்த டாலர் ரிசர்வ் ஃப்ரோசன் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னா, அதாவது முடக்கி வச்சுட்டாரு அப்படின்னா, அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டாலர் வச்சு செல் பண்ண முடியாது. அண்ட் தென் அதுக்கான ட்ரேடும் வந்து பண்ணிக்க முடியாது. சோ அப்படி இருக்கும்போது அந்த கண்ட்ரி கிட்ட ஒருவேளை கோல்டு இருந்துச்சு அப்படின்னா, அது குளோபலி அக்செப்டபிளா வந்து இருக்கிற ரீசனால எல்லாருமே கோல்டு நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட சைனா, போலந்து மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் நிறைய இங்க சென்ட்ரல் பேங்க்ஸே வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து வாங்கிட்டே இருக்காங்க. சோ இந்த WGCயோட டேட்டாலையுமே அதான் தெரியுது. அதாவது வேர்ல்ட் கோல்ட் கவுன்சிலோட அந்த டேட்டாலையுமே அதான் தெரியுது. சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே அதிகமா வந்து கோல்ட வாங்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க ட்ரம்ப் வந்து டேரிஃப் போடுறதும் அந்த டாலர் மேல இருக்க நம்பிக்கைத்தன்மை எல்லா கண்ட்ரிஸும் வந்து இழக்கிறாங்க. சோ அதனால அவங்களோட டாலர் ரிசர்வ் வந்து இங்க அதிகப்படுத்தி வச்சதுக்கு பதில் இங்க கோல்டோட ரிசர்வ் வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதுக்கு அடுத்து இருக்க ரீசன் வந்து இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பொறுத்தல, அதாவது நம்ம வந்து பணத்தை வைக்கிறோம்னா அதுக்கு வட்டி வருதுல்ல. சோ அதுல FD அப்புறம் இங்க பாண்ட் அண்ட் இங்க மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இது எல்லாத்த விட இங்க அதிகமான இங்க ரிட்டர்ன்ஸா வந்து வரலன்னா கூட, அதாவது இங்க பிக்ஸடா அந்த இன்ட்ரெஸ்ட் வரலன்னா கூட, பட் ஆனா கோல்டு வந்து இங்க எட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃபிளேஷனா வந்து செயல்பட்டு இருக்கு. நம்ம ஊர்ல 7% இன்ஃபிளேஷன் அதுக்கும் மேல வந்து கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் தென் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லயுமே அவங்களோட இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்க கோல்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகி தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்க ரீசனால எல்லாருமே கோல்டுல வந்து வைக்கிறாங்க. சோ அங்க இன்ட்ரெஸ்ட் வந்து வரலனாலும் கூட பரவாயில்ல, அவங்களோட கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணதான் பட்டிருக்கு. சோ அது வந்து ஒரு சேஃபான ஒரு அசெட்டா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்க ரீசன் வந்து ஈக்விட்டிஸ் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் பபுள்ல வந்து இருக்கதா வந்து சொல்லிட்டு இருக்காரு. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் இப்ப வந்து ட்ரேட் ஆகுறது எல்லாமே இங்க .com பபுள் லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மெயினா வந்து பிக் டெக் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது எல்லாமே இப்போ ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்க நிறைய ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி இங்க எல்லாருமே கோல்டு நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ் வரைக்கும் அந்த நீங்க கண்ட்ரிஸுமே அவங்க வந்து இந்த டாலர் ரிசர்வ் வந்து ஓன் பண்ண மாட்டேங்கிறாங்க. டாலர் அந்த பாண்ட் மார்க்கெட்ல வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இங்க கோல்டா வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. எந்த நேரத்துல வேணாலும் இங்க ட்ரம்ப்பும் அப்புறம் இங்க அமெரிக்காவும் சேர்ந்து இங்க இன்னொரு கண்ட்ரி மேல அவங்களோட டாலர் ரிசர்வ் முடக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க குளோபல் லெவல்ல அந்த ஒரு ஃபியர் வந்து கிளம்பி இருக்கு. அதனால கோல்டுல நோக்கி எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ருபி திரும்பவும் ஆல் டைம் லோல வந்து வந்துருச்சு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க குளோபல் டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே வந்திருக்கு. இங்க டாரிஃபோட த்ரெட்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இங்க யூரோப்பியன் யூனியன் மேல அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் கிரீன்லாண்ட் இஷ்யூவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்க அந்த டென்ஷன்ஸ்னால இங்க ருபி வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்ட் ரீசனா இருக்குது இந்த மாதிரியான குளோபல் டென்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஊரோட அந்த எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸ் எல்லாமே இங்க ஓன் பண்ணிட்டு இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே. சோ அந்த மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸ் எல்லாமே இங்க ஓன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது டிவேல்யூஷன் ஆகும்போது இவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் வந்து ஏற்படும். சோ அந்த ஒரு ரீசனால அவங்க வந்து இந்தியன் ருபி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே இங்க செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் ருபி தான் ஏசியன் மார்க்கெட் கரன்சில போன வருஷம் லோயஸ்ட் ஒரு கரன்சி பெர்ஃபார்மன்ஸா வந்து இருந்துச்சு. 6% வந்து விழுந்துருச்சு. சோ இது வந்து அடுத்த ரீசனா இருக்கு. FPIs பொறுத்தவரை 30,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஜனவரி மாசம் மட்டும் விட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. அப்படி அவங்க வித்துட்டு வெளியே போறாங்க அப்படின்னா அந்த 30,000 கோடி ரூபாயும் இங்க ருப்பில வந்து கொடுத்துருப்பாங்க, டாலர்ல வெளியே எடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ இந்த மாதிரி டாலரும் நம்ம கிட்ட ரிசர்வ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி இருக்க எல்லா ரீசன்ஸுமே ட்ரிகர் பண்ணிட்டு நம்ம ருப்பி வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கு. இங்க RBIமே இன்டர்வென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இங்க ருப்பி வந்து இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க. இங்க பெரிய லெவல் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து இங்க RBI கிட்ட வந்து கிடையாது. சோ இது எல்லா ரீசன்ஸும் கமெண்ட் பண்ணி ருப்பி வந்து வீழ்ந்துட்டு இருக்கு. நேத்திக்கான மார்க்கெட்டுமே வீக்கா தான் வந்துருந்துச்சு. சென்செக்ஸும் நிஃப்டியுமே நேத்திக்கான மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. 3 நாளா தொடர்ந்து சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து இறங்கிக்கிட்டே தான் வந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த குளோபல் லெவல்ல அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இங்க டேரிஃப் அண்ட் நீங்க FIIஸோட செல் ஆஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல கம்பைன் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேஜர் விஷயம் வந்து இங்க டேரிஃப் தான். செகண்டா இருக்க விஷயம் வந்து இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் கண்டினியூ ஆயிட்டு இருக்குல்ல அது. அண்ட் தென் மூணாவதா இருக்க விஷயம் வந்து FIIs எல்லாருமே செல் பண்ணிட்டு போறாங்க. நாலாவதா இருக்க விஷயம் வந்து ஃபிக்ஸடான Q3 நம்பர்ஸ் வந்து வருது. அது கொஞ்சம் வீக்காவே இருக்கிற மாதிரி இங்க மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓவரால் மார்க்கெட்ல 916 ஸ்டாக்ஸ் வந்து இப்ப 52 லோல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குதா சொல்றாங்க. 916 ஸ்டாக்ஸ் 52 லோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ மார்க்கெட் ஓவரால் சென்டிமெண்டா பார்க்கும்போது ரொம்ப வீக்கா தான் வந்திருக்கு. மிட் கேப்லாம் வந்து 1% கிட்ட வந்து டிராப் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 1% மேலேயே வந்து டிராப் ஆயிருக்கு. எல்லா பிராடர் இண்டெக்ஸுமே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கா தான் வந்திருக்கு. ரேடியலியான்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் வந்து இருக்காங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே இங்க கண்ணுக்கு தெரியாம இங்க டாலர் வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ என்ன டீடைல் வச்சு சொல்றாங்க அப்படின்னா இங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவுல அந்த டெப்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே ஃபுல்லா வந்து நம்பிக்கைத்தன்மையால தான். அதுக்கு பின்னாடி இன்ட்ரென்சிக் வேல்யூ எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அதிகமான கடன் வந்து இருக்கு. $38 ட்ரில்லியன் அவங்க கிட்ட கடன் வந்து இருக்கு. அண்ட் நீங்க குளோபல் லெவல்ல கான்ஃபிடன்ஸ் இங்க டாலர் மத்தியில வந்து போய்கிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி டாலர் மத்தியில வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா இங்க டாலர் எல்லாருமே வித்துட்டு இங்க கோல்டா வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்லயே வந்து பார்த்தோம். சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சோ இங்க டாலர் அதிகமான கண்ட்ரிஸ் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. அண்ட் தென் அதை ஓன் பண்ணி வைக்கிறதுக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே ஓன் பண்ணி வைக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. இப்ப எப்படி ரஷ்யாவோட அந்த ஒரு டாலர்ஸை வந்து முடக்குனாங்களோ அதே மாதிரி முடக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயம் இருக்கு.
இந்த மாதிரி இருக்க எல்லா ரீசனாலையும் இங்க டாலர் மேல இருக்க நம்பிக்கைத்தன்மை வந்து போகுது. எல்லாருமே கோல்டு நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ரேடாலியாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோல்டு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வைங்க அப்படின்றத வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்த அசெட் கிளாஸா வந்து இருக்குது பிட்காயினா வந்து வைங்கன்னு சொல்றாரு. பட் ஆனா நம்ம இந்த கோல்ட்ல மட்டும் இருப்போம். டெக் மஹிந்திரா கம்பெனி $500 மில்லியன் ஒரு டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. $500 மில்லியன் பிளஸ் ஒரு டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எந்த கம்பெனி கிட்ட அப்படின்னா டெலிபோனிகா ஓட்டுன்ற கம்பெனி கிட்ட, யூகே பேஸ்ட் கம்பெனி கிட்ட வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி ஏற்கனவே இவங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் தான். பட் ஆனா இந்த ஒரு டீல் ஜெயிச்சிருக்குது தனி ரெவன்யூ வந்து ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. $500 மில்லியன் பிளஸ் வந்து இந்த ஒரு டீல் வந்து இருக்கு. ஸோ இது வந்து யூரோப்பியன் டீல்ல இது ஒரு பெரிய டீலா வந்து இருக்கு இங்க டெக் மஹிந்திரா கம்பெனிக்கு. இது மூலமா மட்டும் ஆனுவல் ரெவன்யூ $100 மில்லியன் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இது வந்து 1.2% இன்கிரிமெண்டல்ல இங்க வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இது ஃபினான்ஷியல் இயர் 2027 செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ரெவன்யூ எல்லாமே இங்க ரேம்ப் அப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் தான். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு டீலும் வந்து கொடுத்துருக்காங்க. இது தனி ஆடான் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஏற்கனவே இவங்க டிசிஎஸ் கிட்டயும் வந்து டீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிபோனிக்கா பொறுத்தல தனித்தனி டீல்ஸா ஒரு வெண்டர் கிட்ட வந்து கொடுத்துட்டு வராங்க. சன்ஃபார்மா ஆர்கனான்ன்ற கம்பெனி வந்து வாங்க போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கம்பெனி அதிகமான டீல் வேல்யூல வந்து வாங்க போறாங்க. ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ரெண்டு விதமா வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்னு இந்த டீல் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாங்கன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்னொரு சைடு வந்து இந்த டீலை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியாது. இது வந்து கம்பெனிக்கு ஒரு பெரிய ரிஸ்கா இருக்கும்ன்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னொரு சைடுல. ஸோ இந்த ரெண்டு இன்வெஸ்டர்ஸும் ஏன் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் தென் சன்ஃபார்மா கம்பெனியுமே ஒரு நல்ல கம்பெனி தான். இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ் கன்சிடர் பண்ண முடியாது. கரெக்டான பிரைஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்ப இந்த ஆர்கனான் டீல் பக்கம் வருவோம். இந்த ஆர்கனான் என்ற கம்பெனியை வந்து ஒரு $10 பில்லியன் கொடுத்து வாங்க போறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 2024 ஒரு $6.9 பில்லியன் வந்து ரெவன்யூ மேக் பண்ண ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. அதுல எபிட்டாவே இந்த கம்பெனிக்கு $2 பில்லியன் வந்து இங்க கையில நிக்குது. அப்படி இருக்கும்போது இது உடனே இங்க சன்ஃபார்மா கம்பெனி கிட்ட வந்துச்சு அப்படின்னா சன்ஃபார்மா வந்து யூஎஸ்ல மட்டுமே $3 பில்லியன் ஆனுவல் ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது சன்ஃபார்மாக்கு ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்திருக்கும். அண்ட் தென் இவங்களுமே இந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ்ல இருந்து மூவ் பண்ணிட்டு இங்க ஹை குவாலிட்டி ட்ரக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மெயினா பிராண்டட் மெடிசன்ஸும் அப்புறம் ஹை மார்ஜின் தரக்கூடிய அந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த சன்ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கும். பட் ஆனா இங்க நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா $8.9 பில்லியன் வந்து இந்த கம்பெனி கிட்ட கடன் வந்து இருக்கு. ஆர்கனான் கம்பெனி வந்து கடன்ல வந்து இருக்காங்க. ஸோ இது எப்படி டர்ன் ஓவர் பண்ண போறாங்கன்ற கேள்வி. அடுத்ததான் வந்து சிஓ வந்து எக்ஸிட் ஆயிட்டாரு. அப்புறம் இந்த கம்பெனியோட ஒரு மெயினான ட்ரக் ஒன்று இருக்கு. அது நெக்ஸ்பிளானான்ற ஒரு ட்ரக்கா வந்திருக்கு. இதோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி 2027 வந்து நடக்க போகுது. இதுக்கப்புறம் எதுக்கு ட்ரக்கா இருக்க போகுதுன்ற கேள்வி வந்து இருக்கு. அண்ட் தென் இப்பயுமே அந்த சேல்ஸ் வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் தென் ஸ்டாக் பிரைஸை பொறுத்தல 45% அங்க வந்து கிராஷ்ல வந்து இருக்கு அந்த ஊரோட மார்க்கெட்ல. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி எப்படி இவங்க டர்ன் அரௌண்ட் பண்ணி எடுத்து வருவாங்கன்ற கேள்வி இன்னொரு சைட்ல வந்து இருக்கு. பட் ஆனா இங்க திலீப் சங்கவி சன்ஃபார்மாவோட திலீப் சங்கவியை பொறுத்தல இவங்க ஏற்கனவே ரேன்பாக்ஸி இப்படி தான் டர்ன் அரௌண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டர்ன் அரௌண்ட் ஸ்டோரி வந்து இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கும் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல மெயினா ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து இப்போ 1 இயர் லோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த ஸ்டாக்ஸ் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்டா இருக்க ஸ்டாக் வந்து இங்க ட்ரெண்ட் வந்து இருக்கு. அந்த ஸ்டாக் வந்து இப்ப கன்சிடர் பண்ண முடியாது. அதுவுமே ஒரு டிராப்ல தான் வந்து இருக்கு. இப்பயுமே 1 இயர் லோல இருந்தாலுமே இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் அதிகமா தான் வந்து இருக்கு. அடுத்த கம்பெனி தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து இருக்கு. இந்த ஸ்டாக்குமே இப்ப கன்சிடர் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கூட இந்த கம்பெனி கிட்ட ஸ்ட்ராங்கான டீல் வேல்யூ வந்து கிடையாது. அதாவது இங்க ஃபியூச்சர்ல ரெவன்யூ வந்தாதான் மார்க்கெட்ல இருந்து இம்ப்ளிகேட் ஆகும் அந்த ஷேர் பிரைஸ் பொறுத்தல. ஃபியூச்சர்ல ரெவன்யூ வந்து வரல, ப்ராஃபிட் இந்த கம்பெனி அதிகமா பண்ணல அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏத்த மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான தேஜஸ் நெட்வொர்க்ல ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இப்ப ஃபியூச்சர்ல ரெவன்யூ வரணும் அந்த ஸ்டாக் பிரைஸ் ஏறணும் அப்படின்னா இப்ப நீங்க ஆவரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி டீல்ஸ் வந்து அதிகமா இந்த கம்பெனி கிட்ட வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு டீல் வந்து இப்ப கிடையாது இந்த கம்பெனி கிட்ட. சோ அதனால ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கு. சோ அதனால வெயிட் பண்ணியா பார்ப்போம். அதுக்குன்னு இந்த ஸ்டாக் வந்து நம்ம செல் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து அது அப்படியே இருக்கட்டும். நம்ம 10 இயர் பர்பஸ் தான் ஓன் பண்ண போறோம். சோ எப்படி பார்த்தாலுமே ஏதோ ஒரு டீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். பிஎஸ்என்எல் டீல் வந்து இருக்கு. அந்த பிஎஸ்என்எல் கம்பெனி இப்ப 5G ரோல் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கும். அண்ட் 4G ரோல்மே நிறைய பிளான் வந்து இருக்கு. சோ அது எல்லாமே எக்ஸிகியூஷன் வந்து பண்ணட்டும். சோ அந்த டைம்ல டர்ன் ஒரு ஆச்சு அப்படின்னா இங்க ஒரு ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம செல் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம். சோ இப்போதைக்கு தேஜஸ் நெட்வொர்க்ல இது ஒரு அப்டேட்டா இருக்கு. இப்போ இந்த டைம்ல ஆவரேஜ் பண்றது வந்து கரெக்டான டைமா வந்து கிடையாது. அப்படியே வெயிட் பண்ணியா வந்து பார்ப்போம். டாடா கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு. இந்த பிரைஸ்ல இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. டாடா கெமிக்கல்ஸுமே கொஞ்சம் வெயிட் பண்ணியா பார்ப்போம். அடுத்த ஸ்டாக்கா வந்து இருக்குது டாடா டெலி சர்வீசஸ் வந்து இருக்கு. இதுவுமே இந்த பிரைஸ் வந்து கன்சிடர் பண்ணதால இதுவுமே வெயிட் பண்ணியே பார்ப்போம். லாஸ்ட் ஸ்டாக்கா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் வந்து இருக்கு. சோ இந்த ஸ்டாக்கை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா இது வந்து உங்க வேல்யூஷன் நல்லா இருக்கு. இந்த கம்பெனியோட சேல்ஸும் வந்து சூப்பரா தான் வந்திருக்கு. ஃபியூச்சர் லைனும் அண்ட் இந்த கம்பெனியோட அந்த லான்ச்சஸும் பொறுத்தளவுல சூப்பராகவே வந்திருக்கு. டாடா கம்யூனிகேஷனோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராகவே வந்திருக்கு. பட் ஆனா மார்க்கெட்ல 6% இந்த ஸ்டாக் வந்து இறக்கி இருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் பொறுத்தளவுல இயர் ஆன் இயர்ல 55% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. குவார்டர் பேசிஸ்ல பார்க்கும்போது டபுள் ஆயிருக்கு இந்த நெட் ப்ராஃபிட் வந்து. சோ இந்த அளவுக்கு ஜம்ப் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து அதர் இன்கம் சூப்பரா வந்து ஜம்ப் ஆயிருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பொறுத்தளவுல 7% வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 84% ஆஃப் த ரெவன்யூ வரது ஃபுல்லாவே வந்து இங்க டேட்டா சர்வீசஸ்ல இருந்தா ரெவன்யூ வந்து வரதா சொல்றாங்க. 9.4% வந்து இது வந்து க்ரோ ஆயிட்டு இருக்குதான்னு சொல்றாங்க.
ஃபுல்லாவே இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எடுத்து பண்றாங்கல்ல. சோ அந்த ஒரு டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் மூலமா இந்த அளவுக்கான ரெவன்யூ வந்து வருது. எபிட்டா பொறுத்தளவு சூப்பரான ஒரு இன்கிரீஸ் வந்திருக்கு. பட் ஆனா எபிட்டா மார்ஜின் கொஞ்சம் விழுந்திருக்கு. சோ இங்க மார்ஜின் பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. சோ என்னதான் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாலுமே மார்க்கெட்ல 6% வந்து இறக்கியிருக்காங்க. சோ இதுதான் டாடா கம்யூனிகேஷன்ல இருக்க விஷயமா இருக்கு. இந்த ஸ்டாக்குமே இப்ப கன்சிடர் பண்ண முடியாது. எல்&டி நிறுவனமே இங்க வந்து அவங்களோட டேட்டா சென்டர்ஸ்ல எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்க போறாங்க. $1 பில்லியன் தனியா வந்து எடுத்து வைக்கிறாங்க. சோ இந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்&டி நிறுவனம் பிளான் பண்றபடி இங்க டேட்டா சென்டர்ஸ்ல அவங்க அப்கிரேட் வந்து பண்ணிக்கணும். இப்ப கரண்டா இருக்க கெபாசிட்டி படி இங்க 32 மெகாவாட்டுக்கான கெபாசிட்டி வந்து இருக்கு டேட்டா சென்டர்ஸ் கெபாசிட்டி. அத வந்து 200 மெகாவாட்க்கு வந்து இங்க மாத்த போறாங்க. அந்த அளவுக்கான அந்த டிரான்சிஷன் வந்து பண்ண போறாங்க. இது வந்து பினான்சியல் 2030க்குள்ள பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கான டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் தேவைப்படுது. அந்த அமௌண்ட்டும் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. இங்க எல்&டியோட பிளான் படி இங்க டைட்டான காஸ்ட் கண்ட்ரோல் வந்து எடுத்துட்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னோசா வந்து இங்க ஃபுல்லாவே இந்த பவர் ஜெனரேஷனா வந்து இருக்கட்டும். அண்ட் இந்த டேட்டா சென்டர்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சர்வர்ஸ், மாடியூல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இது எல்லாமே இங்க ப்ராப்பரா எங்க கம்பெனிக்குள்ளேயே வந்து பண்ணிப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டா வந்து இங்க சர்வர்ஸ்க்கும் அப்புறம் இங்க ஹார்ட்வேர் காஸ்ட்டுக்கும் மட்டும் இங்க E2Eன்ற ஒரு கம்பெனி கூட வந்து இங்க டை அப் வந்து வச்சிருக்காங்க. அவங்க இதை வந்து கம்மியான விலையில வந்து தருவாங்கன்னு சொல்றாங்க. மத்தபடி எல்லாமே இவங்களே இன்னோசா வந்து பண்ணிக்க போறாங்க. அப்புறம் இந்த கம்பெனி கிட்ட ஏற்கனவே இங்க பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து இங்க நிறைய கம்பெனி கூட வந்து வச்சிருக்காங்க. அவங்கள டேப் பண்ணி இங்க இந்த ஒரு டேட்டா சென்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்ற பிளான் வந்து இருக்கு. எப்படி பார்த்தாலுமே இங்க எல்&டியுமே அவங்களும் டேட்டா சென்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நிறைய டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்க இந்த பெரிய கம்பெனிஸோட இவங்க வந்து கம்மியா தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி தேவையான அளவுக்கு ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. எட்டர்னல் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த Q3 ரிசல்ட் சூப்பரா இருக்கு ரீசன்னால மார்க்கெட்ல 6% எட்டர்னல் கம்பெனியோட ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்தல இப்போ ஓரளவுக்கான டீசென்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இப்ப கன்சிடர் பண்ண முடியாது. வேல்யூஷன் வந்து ரொம்பவே வந்து அதிகமா தான் இருக்கு. இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து 102 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 77% வந்து அப்பா இருக்கு. சோ இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா வந்து டர்ன் அரவுண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பொறுத்தல 201% வந்து இயர் ஆன் இயர் வந்து ஏறி இருக்கு. சோ இந்த அளவுக்கான ரெவன்யூ ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து மெயினா இருக்குது பிளிங்கெட்டா தான் வந்து இருக்கு. பிளிங்கெட்டோட ரெவன்யூ சூப்பரா வந்து இருக்கு. அது வந்து ஃபாஸ்டா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க ஃபுட் டெலிவரி பிசினஸ் பொறுத்தல அது வந்து ஸ்டேபிளா தான் வந்து இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டியா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா பெரிய லெவலுக்கான குரோத்தோ இல்ல அப்படின்னா ஜம்போ வந்து கிடையாது. ஸ்டேபிளா வந்து போயிட்டு இருக்கு. பிளிங்கிட் மட்டும் அடுத்த ஜம்ப்ல வந்து போய்கிட்டு இருக்கு. சோ இங்க காஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலுமே இங்க ரெவன்யூ வந்து மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க என்னதான் காஸ்ட் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி இங்க பிளிங்கிட்ல இருந்து ரெவன்யூ வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஆர்டர்ஸ் வேல்யூ வந்து ஏறிக்கிட்டு தான் வந்து இருக்கு. தீபேந்தர் கோயல் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த கம்பெனியோட சிஓ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நான் இந்த கம்பெனி வந்து ஸ்டெப் டவுன் வந்து ஆகுறேன். எனக்கு நிறைய பிளான்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க ஒரு பப்ளிக் கம்பெனியா இருந்து இவங்க ஸ்டெப் டவுன் ஆகுறது இந்த கம்பெனி மேல ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் ஆனா மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. Q3 ரிசல்ட் சூப்பரா இருக்கு ரீசன்ல. தீபேந்தர் கோயில பொறுத்தல அவருக்கு வந்து அதர் பிளான்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதர் விஷயத்த வந்து இங்க சக்சீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பிளான்ல வந்து போறாரு போல. சோ அதனால இங்க வைஸ் சேர்மனா மட்டும் இருக்க போறாரு. இந்த பிளிங்கிட்டோட சிஓவை தூக்கி இங்க இந்த கம்பெனியோட ஃபுல் டைம் சிஓவா வந்து போட போறாங்க எட்டர்னல் கம்பெனிக்கு. சோ இது ஃபுல்லாவே எட்டர்னல் கம்பெனில இருக்க விஷயமா இருக்கு. சோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தல ரொம்பவே வேல்யூஷன் சீப்பா கிடைச்சது அப்படின்னா கன்சிடர் பண்ணிப்போம். இப்ப இருக்க பிரைஸ்க்கு கன்சிடர் பண்ண முடியாது. டாக்டர் ரெட்டி கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் பொறுத்தல கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இங்க அனாலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இங்க பீட் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து 4.4% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பொறுத்தல 14% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிராப் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து இப்ப 23.5% வந்து இருக்கு. இது வந்து இப்ப குறைஞ்சிருக்கு. ஏன் மார்ஜின் வந்து குறையுது அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த ரெவில்மெட் சேல்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் டிராப்ல வந்து இருக்கு. ஸோ சேல்ஸும் டிராப்ல இருக்கு. அண்ட் பேடன்ட் எக்ஸ்பைரி வந்து ஆக போகுது. இதனால நார்த் அமெரிக்கால இருந்து வர ரெவன்யூ வந்து டிராப் ஆயிருக்கு. பட் ஆனா யூஎஸ் பிசினஸ் ஓவராலா பார்க்கும்போது இந்த ரெவில்மெட் மட்டும் தனியா தூக்கிட்டோம் அப்படின்னா மத்த பிசினஸோட growth வந்து சூப்பரா வந்திருக்கு. டபுள் டிஜிட் growth வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. யூரோப் வந்து இந்தியா பிசினஸ் பொறுத்தல யூரோப்போட ரெவன்யூ வந்து 20% இயர் ஆன் இயர் வந்து ஏறிட்டு இருக்கு. இந்தியா பிசினஸ் வந்து 19% growth ஆயிட்டு இருக்கு. ஃபியூச்சரை பொறுத்தல இங்க செமிகுலேட்டர் இந்த லான்ச் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 80க்கும் மேல கண்ட்ரீஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆன கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்ண போறாங்க. இந்தியால இங்க மார்ச்க்கு அப்புறமா லான்ச் பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இப்போதைக்கு டாக்டர் ரெட்டியோட அந்த ரிசல்ட்ஸ் பொறுத்தல இங்க ரெவில்மெட் இங்க ரீப்ளேஸ்மென்ட் பண்றதுக்கு செமிகுலேட்டர் ட்ரக் வந்து லான்ச்ல வந்து ரெடியா இருக்கு. அதனால இந்த டைம்ல கன்சிடர் பண்ணிட்டே போவோம் இந்த ஸ்டாக். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல கிராஷ் ஆயிருக்கு. 14% வந்து விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? அண்ட் தென் இந்த ஸ்டாக் வந்து இப்ப இருக்க அந்த வேல்யூஷன் சூப்பரா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்து இருக்கு. சோ அது என்ன இதெல்லாம் டீடைலா வந்து பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 14% வந்து விழுந்திருக்கு. இந்த Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 14% வந்து விழுந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா தான் வந்திருக்கு. பட் ஏன் இந்த மார்க்கெட்ல விழுந்திருக்கு அப்படின்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே ரீஷஃபிள் பண்ணும்போது இங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல கொஞ்சம் அந்த பொசிஷன் எல்லாமே ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ட்ரிம் பண்ணாங்க அப்படின்னா இங்க எக்ஸஸ் ஆன சப்ளை வந்து மார்க்கெட்ல வருது. சோ அந்த ஒரு ரீசனால அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லாத ரீசனால மார்க்கெட்ல ஒரு 14% வந்து டிராப் ஆயிருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ். அதுக்கு அடுத்த ரீசனா இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க. அது ஒரு 15% வந்து இருக்கு. இந்த ரெண்டு ரீசன்ஸ் கம்பைன் பண்ணி இங்க ஸ்டாக் வந்து விழுந்திருக்கு. ஒரு 9 நாள்ல வந்து 25% வந்து விழுந்திருக்கு. இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ் வந்து இப்ப பார்க்கும்போது பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 28ல வந்து இருக்கு. மத்த நீங்க டேட்டா எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 44 இங்க ஸ்கிரீன் மாதிரி டேட்டால 44 ஒரு 30 அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனா இப்ப இருக்க எக்ஸாக்ட் டேட்டா இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இருக்க டேட்டா அப்படி பார்க்கும்போது
இங்க பிஇ வந்து 28 வந்து இருக்கதா சொல்றாங்க. இந்த ஒரு 28 இருக்கு அப்படின்னா இது இந்த காம்படிஷனோட கம்மியான ஒரு பிரைஸ் ஏர்னிங்ஸ் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கதா சொல்றாங்க. இங்க ஃபியூச்சரை பொறுத்தவரையுமே நல்லா தான் வந்திருக்கு. 20% ரெவன்யூ growth வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மார்க்கெட்ல. அண்ட் தென் 33% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மார்க்கெட்ல. இது வந்து ஃபியூச்சர்ல. அண்ட் தென் இங்க ரிசல்ட்ஸுமே சூப்பரா தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டபுள் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ரெவன்யூ பொறுத்தளவுல 30% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி 20 புது ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்தியா பிசினஸோட ரெவன்யூ வந்து 42% வந்து growth ஆயிருக்கு. சேம் ஸ்டோர்ஸோட ரெவன்யூமே growth ஆயிருக்கு. அண்ட் தென் இன்டர்நேஷனல் பிசினஸ்மே growth ஆயிருக்கு. பட் ஆனா இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு 28 இருக்கு இங்க பிரைஸ் ஏர்னிங்ஸ். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப இருக்க பிரைஸ்க்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியா பார்ப்போம். சோ இதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸ் இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.